இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். மகதிஷ்டி தினம் ஒரு யோகான்னு பேர். அதில் டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். இது தமிழ்லேயே உங்களுக்கு தமிழாக்கம் செய்து தமிழில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் போய் பார்த்து சேர்ந்து அவங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும், தினமும் ஆசனம் செய்தால் என்ன பயன் கிடைக்கிறது என்பதற்காகவும், உணவு பழக்கத்தை மாற்றிக்கொண்டால் நமது உடலை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் என்பதும், அதாவது மருத்துவமனையே செல்லாமலே நம் உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நம்ம இந்த ஆசனங்கள் செய்வோம், யோகாசனம் செய்வோம். யோகாசனம்னு மட்டும் இல்லை, தியான பயிற்சி இருக்குது, மூச்சு பயிற்சி இருக்குது, நடைப்பயிற்சி இருக்குது, உடற்பயிற்சி இருக்குது. இப்படி எந்த ஒரு வகையிலையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் உங்களை தேடி வரும். அப்படிங்கக்குள்ள நீங்கள் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாக மாட்டீங்க. தீய பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டவர்கள் கூட இந்த யோகாசனத்தின் மூலமாக அவர்கள் நல்வழிப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வார்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்லப்போட கான்செப்ட் ஆகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன ஆசனம் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தானாசனான்னு பேர். இந்த உத்தானாசனா செஞ்சோம்னா நிறைய பலன்கள் கிடைக்கும். அதாவது முதுகு தண்டுவடத்துலேருந்து இடுப்பு வலி ஏற்பட்டவர்கள், முதுகு தண்டு வலி ஏற்பட்டவர்கள், குனிந்து நிமிர்ந்து இருக்க முடியாதவர்கள், மலச்சிக்கல்கள் உள்ளவர்கள், இவர்கள் அனைவரும் இதை பார்த்து பலனடையலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த கர்ப்பப்பை கீழே இறங்கினவங்க இதை செய்யக்கூடாது. என்ன அதேமாரி இந்த ஆசனம் யார் யார் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அதை அப்புறமேலுக்கு பார்ப்போம். இந்த உத்தானாசனா அப்படிங்கிறது நம்ம 2 பாகம். எப்பொழுதுமே 2 பாகத்தில் நம்ம முதல் பாகத்தில் ஒரு எண்ணிக்கையில் உங்களுக்கு உடலுக்கு ஏற்றவாறு நீங்கள் உட்கார்ந்து எப்படி எழுந்திரிக்க முடியும். உட்கார்ந்த நிலையில் முதுவை நிமிர்த்திக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வலி ஏற்படும். வலி ஏற்பட்டதுன்னா உடனே நம்ம எண்ணிக்கையை நிப்பாட்டிக்கணும். ஏன்னா அந்த வலியோடு நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு அந்த ஆசனத்தோட பயன்கள் கிடைக்காம வலி தான் அதிகரிக்கும், எதிர்மறை வினைகள் ஏற்படும். அதனால தான் அந்த ஆசனங்கள் செய்யக்குள்ள நமக்கு வலி ஏற்பட்டதுன்னா உடனே நிப்பாட்டிக்கணும். ஏன்னா தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த வலிகள் ஏற்படாமல் நமக்கு எளிமையான முறையில் நமக்கு ஆசனம் செய்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ப்ரெஷரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. அந்த மாத்திரையை விடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலயமாக நம்ம பலன்கள் அடையிறப்ப அதுக்கப்புறந்தால தான் மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதுக்கப்புறம் முழுமையாக குறைச்சி நீங்கள் தொடர்ந்து அந்த சிகிச்சை, அதாவது சிகிச்சைன்னா இந்த முத்திரைகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, தியான முத்திரை, இதேமாரி உத்தான முத்திரை, இப்படி நிறையா இருக்குது. இந்த முத்திரைகள்லாம் நம்ம செஞ்சு நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 மாத இப்போ கீரை வகைகள் சாப்பிட்லாம். அந்தமாரி ஒரு முத்திரைகள் காலையில் ஒரு 20 நிமிஷம் செஞ்சாலே போதும். 1/4 மணி நேரம் செஞ்சாலே உங்களுக்கு அதிகபட்சமாக. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உட்கார்ந்து இருக்க முடியாது, ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால் நீங்கள் முத்திரைகள் செய்யக்குள்ள காலையில், இரவு இல்லை மாலை நேரம், உங்களுக்கு எப்படி இப்போ வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, திரும்பி உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமேலுக்கு தான் நம்ம தியானத்தில் உட்காரணும். உட்காந்து அந்த முத்திரையில் கண்களை மூடிக்கணும். எப்படி வீட்டில் 4 பேர் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரே சவுண்டு அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் மனநிலைகள்லாம் பாதிக்கும். அப்போது நம்ம தனியாக நம்ம வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை மாடியில் போய் தனியாக இந்தமாரி பாய் விரிப்பு போட்டு நம்ம உட்காந்து பத்மாசனத்தில் உட்கார முடிஞ்சால் பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம். இல்லை வஜ்ராசனத்தில் உட்கார முடிஞ்சவங்க வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம். இப்படி நீங்கள் உட்காந்து அந்த முத்திரையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். எவ்வளோ நாளில் உங்களுக்கு அந்த கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைச்சலாக ஒரு 3 மாதம் ஆகும். ஏன்னா உடனே 10 நாள்லேயோ இல்லை 1 மாதத்துலேயோ அந்த முத்திரைகள் செஞ்சு அது நீங்கள் பழகி அந்த முத்திரையோட பேர், அந்த முத்திரையை பேரை சொன்னால் என்ன, எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வரணும். ஒரு 10 முத்திரையை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். 10 முத்திரையை மனசில் வச்சுக்கிட்டு அதை வரிசைப்படுத்தி நம்ம அதை மாற்றி இதை செய்யக்கூடாது. இப்போ ஆரம்ப நிலையிலேருந்து முடிவு நிலை வரைக்கும்னு ஒன்று இருக்கும். அதனால் நம்ம அதை செஞ்சுக்கணும். பிபிக்கு இதை செய்யணும், சுகருக்கு இதை செய்யணும், அப்படின்லாம் நமக்கு நிறைய கணக்கு இருக்குது. அப்படிங்களா தியான முத்திரையை அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். இந்த தியான முத்திரை என்ன செய்யணும்னா, கட்டை விரல் எடுத்துங்க, அடுத்தது ஆள்காட்டி விரல் எடுங்க, அடுத்தது நடுவரல். இந்த 3 விரல் எடுத்துட்டோம். இந்த 3 விரலையும் நம்ம சேர்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது கட்டை விரலோட ஆள்காட்டி விரலை சேர்த்துட்டேன், அந்த ஆள்காட்டி விரலோட நடுவரலை சேர்த்துட்டேன். இப்போ இந்த 2 கையும் நம்ம நேராக வச்சுக்கணும். இது நேராக வரணும். இப்போ ஏன்னா நரம்புகள் இப்போ உனக்கு எந்த அளவுக்கு நம்ம நேர் பண்ணி உட்காந்துக்கிறோம், அதே போல் இந்த கை
இந்த 3 விரலை எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துங்க. உட்காந்து எவ்வளோ நேரம் இருக்கணும்? 20 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் குறைச்சலாக இருக்கணும். இதுக்கு குறையக்கூடாது. நம்ம வந்து கண்களை மூடி மனசை தியானப்படுத்தி இப்படி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷர் வந்து குறையும். சரிங்களா? இப்போ வந்து உடனே குறையணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. இப்போ டெய்லி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. ப்ரெஷர் வந்து நார்மலாக உங்களுக்கு ஒரு 150 160 இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. மாத்திரை சாப்பிடுவீங்க, அந்த ரேஞ்சிலேயே குறையாது. திடீர்னு உங்களுக்கு கோபங்கள் வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடக்கலாம். இல்லை வந்து அசம்பாவிதங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தாலும் திடீர்னு உங்களுக்கு இந்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி இப்படி வந்து உங்களுக்கு அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஆகி உடனடியாக அந்த ப்ரெஷர் வந்து குறையவே குறையாது. அப்படியே அதே நிலையிலேயே நிற்கும். அப்போ குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் வந்து உங்களுக்கு இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிக்கணும். அதாவது மூச்சு சுவாசம் பண்ணுற மாரி எப்படி நம்ம வந்து சுவாசிக்கிறோம், அந்த காற்றை எப்படி உள்ளுக்கு இழுக்கிறோம், வெளியில் எப்படி விடுறோம், அந்த விடக்குள்ளே அந்த மனசை வந்து எப்படி ரிலீஃபாக வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் கோபத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதை மாரி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம 20 நிமிஷம் தியான முத்திரைன்னு பேர். இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்து வாங்க. இன்னும் நிறையா முத்திரைகள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு முத்திரை வீதம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதேமாரி இந்த செரிமான சக்தி சில பேருக்கு இருக்காது. என்ன காரணம்னா பித்தப்பையில் கல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து செரிமான சக்தி இல்லாமல் அவங்க கஷ்டப்படுவாங்க. வாமிட்டு வரும். அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல்கள் ஏற்படும். இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். என்ன காரணம்னா உடல் உழைப்பு இல்லைங்கிறது ஒரு காரணம். அதே போல் நமக்கு வந்து நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வகையில் உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லை வீட்டில் வேலை செய்யணும், அப்படி இல்லைன்னா நடந்து போயிட்டு வரணும், அப்படி இல்லைன்னா உடற்பயிற்சி பண்ணணும், இல்லை யோகா பயிற்சி பண்ணணும், இல்லை தியான பயிற்சி பண்ணணும், இல்லை முத்திரை பயிற்சி இது எதுவுமே இல்லாமல் நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு வந்து என்ன காரணத்தினால வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐஸ் வாட்டர்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது நம்ம குடிக்கக்கூடாது. அதே போல் ஐஸ்கிரீம்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த செரிமான சக்திக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டோம். இப்போ நான்வெஜ் சாப்பிட்றீங்க, ஒரு வீட்டில் பிரியாணி போடுறாங்க, நம்ம வீட்டிலே பிரியாணி போடுறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த பிரியாணி சாப்பிட்றீங்க, சாப்பிட்டோன்னா அந்த பித்தப்பையில் கல் இருக்கிறவங்களுக்கு செரிக்காமல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கேஸ் ட்ரபிள், அவங்க வந்து ஏப்பம் விடுவாங்க. அதுக்கப்புறமேலுக்கு நடந்தாலும் அவங்களால முடியாது. அந்தமாரி சூழ்நிலையில் இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்யணும், அந்த உத்தான முத்திரைன்னு இருக்குது. இந்த உத்தான முத்திரையை நம்ம வந்து என்ன செய்யணும், கட்டை விரல், ஆள்காட்டி விரல், அதுக்கு மேலே நடுவரல். இந்த கட்டை விரலை வச்சிங்க, அதுக்கு மேலே ஆள்காட்டி விரல் வச்சிங்க, அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த நடுவரலை வச்சிங்க. கட்டை விரல், ஆள்காட்டி விரல், அந்த ஆள்காட்டி விரல் மேலே நடுவரல் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து முத்திரையில் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செரிமான சக்தி வந்துடும். இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. அப்படியும் உங்களுக்கு இந்த உடனடியாக இந்த செரிமானம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டசோரணன்னு விற்கும் நாட்டு மருந்து கடையில். அந்த அஷ்டசோரணத்தை என்ன செய்யணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாதாரணமாகவே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்லாம். ஒரு 1/2 டம்ளர் நல்லா அந்த இதை போட்டு காய்ச்சி அதை வடிகட்டி அதை ஒரு 1/2 டம்ளர் சாப்பிடுங்க. அதுக்கு மேலே சாப்பிட வேண்டாம். இதை நீங்கள் செரிக்கலை, நான்வெஜ் சாப்பிட்டேன் செரிக்கலை அப்படின்னா அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த அஷ்டசோரணத்தை ஒரு 1/2 கரண்டி எடுத்து தண்ணியில் போட்டு நீங்கள் நல்லா காய்ச்சி இல்லை வந்து நல்லா கலக்கி நீங்கள் வந்து அதை வடிகட்டி நம்ம குடிக்கணும். குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த செரிமான சக்திங்கிறது ஏற்படும். ஏன்னா இந்த பித்தப்பை கல் இருக்கக்கூடியது தான் இந்த முத்திரை. இந்த முத்திரைக்கு பேர் உத்தான முத்திரைன்னு பேர். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் மகதிஷ்டி தினம் ஒரு யோகா கமெண்டில் நீங்கள் கேளுங்க. நம்ம அது சம்மந்தமாக உங்களுக்கு சில விளக்கங்கள் நம்ம சொல்கிறோம். அதே போல் பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்கும் சரி தான், அதிகமாக பெண்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி ஏற்படும். இந்த மூட்டு வலி ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ குழம்புல வந்து புளியை நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோம். இந்த புளியை அதிகமாக சேர்க்க நம்மளுக்கு வந்து இந்த உடலில் உபாதைகள் தான் ஏற்படுது. அதே போல் அந்த புளியை சுத்தமாக நம்ம குறைக்கணும். சும்மா வந்து வீட்டில் தேவையான புளியை மட்டும் இப்போ கரைச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பும் அதே அளவுக்கு போடுவாங்க, புளியும் அதே அளவுக்கு போடுவாங்க. ஒரு மீன் குழம்பு வைக்கிறாங்க, நம்ம பார்த்திங்கன்னா அதிகமாக புளி தான் சேர்ப்பாங்க. அப்போது அந்த புளி வந்து நம்ம உடலுக்கு போகக்குள்ள நம்மளோட முழங்காலில் வந்து அந்த மூட்டு வலி ஏற்படுறது, நம்ம உடலில் அதாவது நம்ம வயது நம்ம உயரம் அதுக்கு தகுந்த மாதிரி எடை இருக்கணும். அந்த எடையை தாண்டி நீங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த மூட்டு வலிக்கும் ஒரு காரணமாக இருக்கும். இந்த சுண்ணாம்பு சத்து கம்மியாக இருக்கும், அவங்களுக்கும் அந்த மாரி இருக்கணும். அவங்க நடைப்பயிற்சி பண்ணணும். நடைப்பயிற்சி பண்ணாமல் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வரும். உணவு பழக்கத்தில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கிழங்கு வகைகளை நீங்கள் சாப்பிடவே கூடாது. அப்படி என்ன கிழங்கு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேரட்டு நம்ம சாப்பிட்லாம் நார்மலாக. அதே போல் 2 கிழங்கு அந்த கரணக்கிழங்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை சாப்பிட்லாம். இதை மட்டும் சாப்பிட்டுங்க. பாக்கி இருக்கிற இந்த கீழே என்னென்ன விளையுதோ முள்ளங்கி கூட சாப்பிட்லான்னு வச்சிங்களேன். பீட்ரூட்டு,
இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. அந்த முழங்கால் மூட்டு வலி உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே போல் ஃப்ரிட்ஜில் வச்ச குளிர்பானத்தையோ ஐஸ்கிரீமே நீங்கள் சுத்தமாக தொடவே கூடாது. அப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த மூட்டு வலி வந்து குறையவே குறையாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம். இதை பற்றி நல்லா விரிவாக உங்களுக்கு சொல்கிறோம். டெய்லி நீங்கள் பாருங்கள். பிபியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், மூட்டு வலியை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஆசனத்தோட பேர் பார்த்திங்கன்னா உத்தானாசனா அப்படின்னு பேர். நம்ம நேரமின்மையின் காரணமாக நாளைக்கு மீண்டும் பார்ப்போம். இந்த ஆசனத்துக்கு நம்ம நேரடியாக போவோம். இந்த உத்தாசனம் வந்து செய்யறதுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணிக்கணும். பயிற்சி பண்ணி நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடலில் வந்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? காலை வந்து இந்த அளவுக்கு வந்து வச்சிங்க, வச்சுக்கிட்டு அப்படி ஃபங்க்ஷன் பண்ணிங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி இதே அளவில் தான் உங்களுக்கு வந்து ஆசனம் வரும். அதனால் கால் வலி ஏற்பட்டதுன்னா உடனே நிப்பாட்டிடுங்க. சரிங்களா? இந்த 2 காலும் நல்லா அகட்டி இருக்கணும். கையை வந்து தரையில் படக்கூடாது. இது வந்து பயிற்சி தான். இப்போ நம்ம ஆசனத்துக்கு நம்ம போக போகிறோம். இப்போ இந்த மலச்சிக்கல்கள் உள்ளவங்க, வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் உள்ளவங்க, இந்த முதுகு தண்டுவடம் வலி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த ஆசனம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் செய்யுங்க. அந்த கர்ப்பப்பை கீழே இறங்கினவங்க இதை செய்யக்கூடாது. அதே போல் மாதம் இந்த என்ன சொல்லுவாங்க, குழந்தை பேர் இருக்குல்ல, இந்த ஆரம்ப காலம், அவங்க 3 மாதம் வரைக்கும் இதை செய்யக்கூடாது. 3 மாதத்துக்கு அப்புறம் முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை, 5ஆம் நிலைன்னு இருக்குது. இந்த அதில் வந்து முதல் 3 நிலை மட்டும் அவங்க செய்யலாம். இருந்தாலும் அதை தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? வேண்டாம். இப்படி வச்சுக்கிறீங்க. காலை நல்லா பிரித்து வச்சுக்கணும். கையை இப்படி கோத்துக்கிட்டு தலையில் படக்கூடாது. அதே சமயத்தில் உடலையும் நிமித்திக்கணும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி. இப்போ கால் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் நார்மலாக இப்போ வந்து உடனடியாக என்ன செய்யணும்னா, சுகாசனத்தில் உட்காந்து சின்முத்திரையில் நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். இப்போ நம்ம மூச்சு பயிற்சி பண்ணிட்டோம். இந்த உத்தானாசனான்னு பேர். இந்த உத்தானாசனம் வந்து செய்யலாம். யார் செய்யலாம்? எல்லாருமே செய்யலாம். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அது பயிற்சி நம்ம செஞ்சுக்கணும். நம்ம வந்து உட்கார்ந்த நிலையில் நம்ம பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு உடலை வந்து நேராக்கிக்கிட்டு செஞ்சோம்னா முதுகு தண்டுவடம், முதுகில் உள்ள மையப்பகுதி தசைகள் இது எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யும். இந்த கணுக்கால் வலிலாம் ஏற்படும், சில பேருக்கு மூட்டு வலி ஏற்படும். இதெல்லாம் வந்து டெய்லி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதிக பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். இப்போ நம்ம 2வது நிலைக்கு நம்ம போக போகிறோம். பயிற்சி இல்லை சொல்லியாச்சே, நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரில. இந்த கண்காலில் உங்களுக்கு வலி இருந்ததுன்னா உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். மூட்டு வலி உள்ளவங்களும் இதை செய்யுங்க. பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலுக்கு பண்ணுங்கள். இப்போது காலை நல்லா 2 பக்கம் பிரிச்சுக்கணும். கையை கோத்துங்க, தரையில் படக்கூடாது. உடலை நேராக்கிங்க. எண்ணிக்கை 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஜெயகையா. நம்ம இந்த உத்தானாசனா நம்ம 2 பக்கமும் செஞ்சிட்டோம். இதில் 25 எண்ணிக்கை, அதில் அந்த எண்ணிக்கையில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா செய்யறதுனால ஃபஸ்ட்டு 5 செய்யுங்க, அதுக்கப்புறம் 10 செய்யுங்க. இதே போல் பழகிக்கிட்டு செய்ய எண்ணிக்கையில் நீங்கள் எவ்வளோ நாளும் கூட்டிக்கலாம். ஆக ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம அந்த ஆசனங்கள் செய்யணும். சும்மா ஒரு 10 நிமிஷம் செஞ்சுட்டு ஓடி போயிடக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா
உங்களுக்கு காலில் உள்ள நரம்புகளில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்படும். இடுப்பு வளைவுகள் நன்றாக, அதாவது குந்தி உட்கார்ந்தும் போது இந்த உத்தானாசனா உத்தானாசனா அப்படிங்கிறது என்னன்னா, குந்தி உட்கார்ந்து மேல் எழும் நிலை. குந்தி உட்கார்றோம், அதை மேலே எழுறோம். அதுதான் இந்த ஆசனத்தோட பேர், முழுமையான பேர்னு பார்த்தீங்கன்னா. இதை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு மையப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தசைகள்லாம் நன்றாக செயல்படும். அதே போல் இடுப்பில் உள்ள கோடுகள் நன்றாக செயல்படும். இந்த கர்ப்பப்பை, அதாவது கர்ப்பப்பை நன்றாக வளர்ச்சி அடையும். அந்த இறங்கினவங்க மட்டும் இதை செய்யக்கூடாது. கர்ப்பப்பை நன்றாக செயல்படும். அதை தான் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் தொடைகளுக்கு நன்றாக பயிற்சி. இந்த தொடை தசைகள் அதாவது எப்படின்னா, சதைகள் இருக்கும் அல்ல, தொடையில் உள்ள சதைகள் தேவையில்லாத கொழுப்புகள் கரைக்கப்பட்டு நார்மலாக இருக்கும். இதுதான் முழங்காலில் உள்ள மூட்டு வலிகள் தீர்க்கப்படும். முழங்கால் மூட்டு வலி என்ன காரணம்னு நான் சொல்லியிருக்கேன். முழங்காலில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஐஸ்கிரீம், ரெண்டாவது குளிர்ந்த நீர். இதை சாப்பிடக்கூடாது. என்ன சொல்றீங்க? நாங்கள் தினமும் அதான சாப்பிட்றோம். அதை தான் சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடாம வயதிற்கு தகுந்தால் போல், உயரத்துக்கு தகுந்தா போல் இடம் இருக்கணும். இந்த எடையை நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஆகிப்போச்சுன்னா, இப்போ 60 கிலோ இருக்கணும் இவங்க நார்மலாக. அவங்க ஒரு 80 கிலோ இருந்தாங்கன்னா 20 கிலோ குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதுதான் பார்க்கணும். நடைப்பயிற்சி நீங்கள் போகணும். இதெல்லாம் போனால் தான் உங்களுக்கு அந்த பூமிக்கு கீழே இருக்கிற கிழங்கு வகைகளை நீங்கள் தவிர்க்கணும். உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, இதெல்லாம் இந்த முழங்கால் மூட்டு வலி உள்ளவங்க இந்த 2 கிழங்கு மட்டும் சாப்பிட்லாம். ஒன்று கேரட்டு, இன்னொன்று கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த 2 கிழங்கு மட்டும் சாப்பிட்லாம். கீரை வகைகளில் நீங்கள் சேர்த்துக்கணும். கீரை வகையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சத்து உங்களுக்கு இந்த உளுந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உளுந்து அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். மற்றபடி காய்கறிகள்லாம் சேர்த்துக்கணும். நார்ச்சத்து உள்ளதை நீங்கள் சேர்த்துக்கணும். நார்ச்சத்து உள்ளதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த முழங்கால் மூட்டு வலியில் இல்லாமல் தவிர்க்கப்படும். அதே போல் இந்த கணுக்கால்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா உரப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு இந்த நொடிச்சிக்கிட்டு இருக்கும் கால்லாம், சில பேருக்கு பார்த்து நடக்கக்குள்ளே நொடிப்பாங்க. அதே மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஒரு உறுதித்தன்மையாக வாய்ந்ததா இது இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு வலி ஏற்படுது இது செய்யக்குள்ள. அதே போல் வயிற்றில் உள்ள பிரச்சனைகள், இந்த மலச்சிக்கல்கள் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க ஒரு 10 நாள் டெய்லி எழுந்துச்சி உட்காந்தாங்கன்னா காலையில் எழுந்தோடனே அவங்களுக்கு மலச்சிக்கல் வராமல் தவிர்க்கப்படும். ஆமாம், மலச்சிக்கல் பெரிய சிக்கல். அந்த மலச்சிக்கல்லேருந்து விடுபடணும்னா 10லேருந்து 20 எண்ணிக்கை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. காலையிலையும் மாலையிலையும் 2 வேலையை செய்யுங்க. காலையில் 5 மணிக்கெலாம் நீங்கள் எழுந்துச்சி பாத்ரூம் போயிடுவீங்க. அதே போல் அந்த கர்ப்பப்பை நழுவியவர்கள் இதை செய்யக்கூடாது. கர்ப்பம் தரித்தவர்கள் 3 மாதம் வரைக்கும் செய்யக்கூடாது. ஆமாம், இது ரெண்டும் இது தவிர்க்கணும். இந்த 2 பேரும் தவிர்க்கணும். அதனால் இந்த உத்தானாசனா அப்படிங்கிறத மறுபடியும் மீண்டும் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்னு சொல்கிறேன். குந்தி உட்கார்ந்து மேலே எழுந்திருக்குள்ள உங்களுக்கு அதிக பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். முதுகின் மையப்பகுதி தசைகள், இந்த அடுக்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நன்றாக செயல்படும். புரியுதுங்களா? அந்தமாரி செயல்பட்டால் தான் உங்களுக்கு கூணு விழாமல் இருக்கும், முதுகு தண்டோட நேரும் நிலையில் இருக்கும். அதே போல் விரைப்புத்தன்மை இல்லாமல் தளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். விரைப்புத்தன்மை இருந்ததுன்னா அவங்களால எந்த செயல்படும் குனிய முடியாது, நிமிர முடியாது. அப்போது அவங்க ஃப்ளெக்சிபிளாக எந்த வேணாலும் வலையிலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படிங்கிறத பட்சத்தில் அவங்களுக்கு இந்த ஆசனம் ரொம்ப பயன்பாடாக இருக்கும். தொடைகள், முக்கியமாக இந்த தொடைப்பகுதி, முழங்கால் மூட்டு, கணுக்கால் மூட்டு, இவங்களுக்கெல்லாம் நல்லா ஒரு உரப்படுத்தப்படும், நல்லா ஒரு வலுவு ஏற்படும். அதே போல் இந்த பிராணசக்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியதாகும். உடலில் உள்ள பிராணசக்தியோட ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியதாகும். இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்காக நம்ம அதிக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய, இந்த மலச்சிக்கலைகளை தீர்க்கக்கூடிய இந்த உத்தானாசனா ஆசனத்தை அனைவரும் பழகுங்கள், அனைவரும் செய்து பாருங்கள். உங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஆரோக்கியமாக வாழறதுக்கு வழிவகை செய்யும் மகதிஷ்டி தினம் ஒரு யோகா, டெய்லி சிம்பிள் யோகாவை பார்த்து மகிழுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு ஆசனத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.